Hello students, நம்ம இந்த வீடியோல 12th physicsக்கான important 5 marks பார்க்க போறோம் பாத்தீங்களா. சோ அது எந்த மாதிரி 5 marks னு பாத்தீங்கன்னா உங்க பப்ளிக் எக்ஸாம்ல இதுவரைக்கும் 12th physics நடந்துருக்கு பாத்தீங்களா. அந்த எல்லா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட அனைத்து 5 மார்க் क्वेश्चंसும் இந்த வீடியோல காட்றேன் பாத்தீங்களா. சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் தெரியுதான்னு பாருங்க. அப்படி இதுல இருக்கிற எல்லா 5 மார்க்ஸும் நம்ம பசங்களுக்கு கண்டிப்பா தெரியுது அப்படினா அடிச்சு சொல்றேன். கண்டிப்பா இப்போ நடக்க போற பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம பசங்க 5 out of 5 பக்காவா அட்டெண்ட் பண்ணலாம்ப்பா. அப்படி மட்டும் உங்களுக்கு தெரியல ஏதாச்சும் ஒரு क्वेश्चनனா போய் டக்குன்னு படிங்க. அப்படி படிக்க முடியல ஒரு கிளான்ஸ் என்னாச்சு பார்த்து வச்சுங்க. கண்டிப்பா இந்த क्वेश्चंस அதாவது இந்த இப்போ நடக்க போற பப்ளிக் எக்ஸாம்ல இந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல இருந்து பல क्वेश्चंस கேட்கப்பட வாய்ப்பு அதிகமா இருக்கு. எப்படி ப்ரோ நம்புறது அப்படின்னு கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்பீங்க. அதுக்கும் பதில் சொல்றேனே. அதாவது நம்ம 11th physics நடந்துச்சு பாத்தீங்களா. இப்போ அந்த 11th physics எக்ஸாம்க்கு நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் வச்சு ஒரு வீடியோ போட்டுருக்கேன். போய் பார்க்கலாம் பாத்துருங்க. அதுல இருக்கிற क्वेश्चंसும் அப்படியே ரிப்பீட்டடா இந்த தடவை நடந்த பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுவும் 1 2 இல்லப்பா, கிட்டத்தட்ட அந்த 10 5 மார்க்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல அதில் 7 8 5 மார்க்ஸ் அப்படியே அதே கொஸ்டின் பேப்பர்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் அப்படியே கேட்கப்பட்டு இருக்கு. நான் செக் பண்ணியிருக்கேன். நம்மளால நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் சொல்றேன், இதுல இருக்கிற 5 மார்க்ஸும் நீங்க கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும். கண்டிப்பாக நாளை நடக்க போற பசங்க பொதுத் தேர்வில் நிச்சயமாக மதிப்பெண் கட்டாயம் எடுக்கலாம். இந்த 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நம்ம பசங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டேன், போய் பார்க்கலாம் பார்த்துருங்க. அந்த கன்ஃபார்ம் அந்த 5 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்னன்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு கடைசியாக இந்த ஆப்ஷனுக்கு நம்ம பசங்க இந்த ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கு. இதை நம்ம பசங்க ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அடிச்சு சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய நாளைக்கு கேட்க போகிற அந்த 5 மார்க்ஸில் எல்லாமே பக்கம் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை, சரிங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டின் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படியே முக்கியமான மேட்ரு, நம்ம மாணவ செல்வங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்தில் வில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்பா. இன்னும் வரைக்கும் நம்ம டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் சேனலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கோம். போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே நம்ம பசங்களுக்கான நோட்ஸ் போட்டேன், கைட்ஸ் போட்டேன், ஸ்டடி மெட்டீரியல் அப்லோட் பண்ணிக்கிறேன். போய் பார்க்கலாம், பார்த்து படிக்க ஆரம்பிச்சிங்க. சப்போஸ் நான் பசங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாச்சும் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மெட்டீரியல் டக்குன்னு அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா இன்னும் அதிகபட்சம் ஒரு 12 18 மணி நேரம் தான் இருக்குது நம்ம பசங்களுக்கு படிப்பதற்கான நேரம். ஸோ அதனால் நேரத்தை வீணாக்காதீர்கள், தொடர்ந்து படித்து கொண்டே இருங்கள்ப்பா. கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கான அனைத்து ஹெல்ப் நம்ம சேனல்ல பசங்க செஞ்சுன்னு இருக்கோம். நம்ம போட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கே தெரியும், கெமிஸ்ட்ரியில் அப்படியே வந்திருக்கு, போய் பார்க்கலாம் பாருங்க. நம்ம என்ன கெமிஸ்ட்ரியில் என்ன கொஸ்டின் போட்டோமோ அதை அப்படியே டிட்டோவை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸை நம்ம பசங்க கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிக்கிறீங்க அப்படின்னாலே போதும். கட்டாயமாக நம்ம பசங்க மதிப்பெண் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் தாறுமாறாக எடுக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தில் நான் கேரண்டி தரேன்ப்பா, சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம பசங்க ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணாதீங்க, ப்ரோ ஃபிசிக்ஸில் எப்படி எடுத்தா மார்க் எடுக்கலாம், எப்படி படித்தா மார்க் போடுவாங்க, எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்கலாம், எங்கே மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன பசங்க ஒரு வீடியோ போடுங்க கேட்டிருந்தீங்க. அதுவும் ரெடி பண்ணிட்டோம்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 hour வந்துடும், சரிங்களா. அதை வீடியோ பார்த்துட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம பசங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதாவது எக்ஸாமில் எப்படி எழுதலாம், எப்படி அட்டன் பண்ணால் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, என்ன தப்பு பண்ணக்கூடாது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், சப்போஸ் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எப்படி எழுதி மார்க் எடுக்கலாம். ஸோ அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு பக்காவான ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல போகிறேன், சரிங்களா. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர்ஸில் உங்களுக்கு ஒரு குட் டெவலப்மெண்ட் தெரியும் பசங்களா, முன்னேற்றம் தெரியும், புரிஞ்சுக்குங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஒரு சில என்ன ஐடியா வச்சிருப்பீங்கன்னா, நம்ம 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கெல்லாம் படிச்சுட்டு போயிடுவோம். 1 மார்க் யாராச்சும் கேட்டு எழுதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போவீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க பசங்களா. மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு 1 மார்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி 1 மார்க் ஃபுல்லாக படிச்சுங்க. புக் பேக் 1 மார்க் மட்டும் படித்தாலே போதும், நம்ம பசங்க மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. ஆமாடா, 15 1 மார்க் இருக்குது. அந்த 15 1 மார்க்கில் நம்ம பசங்க 13லேருந்து 12 1 மார்க்கு புக் பேக்லேருந்து அப்படியே கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம பசங்க வந்து அந்த புக் பேக் ஆன்சர் படிச்சுட்டு அந்த ஆன்சர் கூட படிக்கிறது இல்லை, அந்த ஆப்ஷனை மட்டும் படிச்சுட்டு வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ தான் ஒரு குட் இனிஷியேட்டிவாக நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனை மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க இப்போ. ஸோ அதுலேயே ஒரு சில தப்பு பண்ணுறீங்க. ஸோ அதனால் அந்த கொஸ்டின்ஸ் ஃபில்லப் மாதிரி படிங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் சொல்லிட்டு ஃபில்லப் மாதிரி படிங்க. ஸோ அப்போ தான் உங்களால் அதை கரெக்டாக அட்டன் பண்ண முடியுமா, அதுவும் தெளிவாக சொல்லிட்டு சூஸில். அதுக்கப்புறம் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்ஸிங் புக் பேக்கில் தான் கேட்பாங்க. கம்பல்சரி மட்டும் தான் கொஞ்சம் கை வைப்பாங்க, சரிங்களா. அதுக்கும் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம டெலிகிராமில் வீடியோ போட்டேன், போய் பார்க்கலாம், பார்த்துருங்க, சரிங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போய் நம்ம கொஸ்டின் பேப்பர்கள் பார்த்துலாம். ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஸோ எந்தெந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பசங்க சப்போஸ் ஆன்சர் தெரியல அப்படின்னா என்ன பேஜ் நம்பர் நீங்கள் பார்க்குற கொஸ்டின் பேப்பரில் என்ன பேஜ் நம்பர் என்ன கொஸ்டின் சொல்லி போட்டாலே போதும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பசங்களுக்கு நம்ம டெலிகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையோ இல்லை நம்ம கமெண்ட்லேயே கூட போட்டு விட்றேன். ஸோ கவலையப்படாதீங்க பசங்களா. இந்த இம்பார்ட்டன்ட் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தெரியாமல் இருக்குது அப்படின்னு அவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க இப்போ மேட்டருக்குள்ளே போயிடலாம்ப்பா. அதாவது நம்ம பசங்க கிட்ட முக்கால்வாசி பேர் கேட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை அது பதிவு பண்ணிடுறேன். அதாவது ப்ரோ எங்களுக்கு டைமே பார்த்த மாட்டேங்குது ப்ரோ, அப்போ என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பசங்களா டைம் மேனேஜ்மெண்ட்லேருந்து A to Z
சென்டம் டிப்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன்ப்பா. ஸோ கவலையப்படாதீங்க. நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ எழுதணும், ஸோ இந்த டைமுக்குனா இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து இதுவும் டைம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வரைக்கும் நான் பசங்களை அக்யூரேட்டாக எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ கவலையப்படாதீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 34 கொஸ்டின் பாருங்கள். டெடியூஸ் த ரிலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் கரண்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். ஸோ தயவு செஞ்சு இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் பி ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்கள் யூனிட் 5 நினைக்கிறேன். யூனிட் 5ல் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுவாக தான் இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 37 வந்து பார்த்தீங்கன்னா வானியல் தொலைநோக்கி பற்றி விவரித்து அதன் உருப்பெருக்கத்தின் கோவையை பெருக. அதாவது எக்ஸ்பிளைன் அபவுட் ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் ஆப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் த மேக்னிஃபிகேஷன். இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க யாரும் நம்ம பசங்க தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் பார்க்கலாம். என்னென்னு பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இது கேட்க மாட்டான். ஸோ அது நானே சொல்லிடுறேன் சாலிடாக. ஆனால் 38ல் இந்த ஆப்டைன் லென்ஸ் ஃபார்ம் மேக்கர்ஸ் ஃபார்முலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்து வச்சுங்க. RLC சர்க்யூட் இதில் யாரெல்லாம் படிக்காமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு படிச்சிருங்க. கம்பல்சரி இந்த தடவை கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நல்லா RLC சர்க்யூட் பார்த்து வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 34ல் ஏ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் ஆக்சியல் லைன். ஸோ இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இருக்கிற எல்லா கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. கண்டிப்பாக இதில் இருக்கிறது நம்ம பசங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, படிச்சிங்க அப்படின்றாலே போதும். கண்டிப்பாக நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் நம்ம பசங்க பக்காவாக 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணிடலாம். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்தில் கேரண்டியாக சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இந்த நோட்ஸ் இந்த எல்லாமே நான் போட்டு நிற்கிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்களை ஷேர் பண்ணிவிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குப்பா, போய் பார்க்கலாம். டக்குன்னு பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.